வெல்கம் டு பிரகாஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புகார் சாவல் அண்ட் சாய் பாஜி. ஆக்சுவலாக இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடியது. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதில் வந்து பாசிப்பருப்பு எல்லாமே கீரை எல்லாமே போட்டு செய்கிறது. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்றுமே தெரியாதுங்க. அதை ஃபுல்லாகவே குழந்தைங்க எல்லாமே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அவங்க சாப்பிட்டதே அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? ஓகே, வாங்க ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் புகார் சாவர் பார்ப்போங்க, அடுத்து சாய் பாஜி பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்துட்டு குக்கரை வந்து அடுப்பில் ஏற்றிட்டு அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு பட்டை, கிராம்பு, அந்த ஸ்டார் இது சொல்லுவாங்களா, அது, ஏலக்காய் எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை போட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணுங்கள். டோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 பல்லாரிங்க அதை எடுத்து போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்குங்க. நல்லா ப்ரௌனிஷாக வதக்குனாதான் நம்ம ஃபுட்டுக்கு வந்துட்டு நல்ல கலர் கொடுக்கும். இன்னொன்று வந்து இது ரைஸ் வந்துட்டு நல்ல கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இதில் எது இல்லைனாலும் பரவாயில்ல. இது ஆக்சுவலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தான் போடணும், புதினாவும் சேர்த்து போடலாம். அப்புறம் நம்ம மசாலா வச்சுருக்கோம்ல, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இதையும் போட்டு நல்லா இது அப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். அப்போ தான் சாப்பாடுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர் கொடுக்கும். அப்புறம் ரைஸ் வந்து நான் ஒரு 400 ml ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு ரைஸ் எடுத்து போட்டு லைட்டாக கிளறிட்டு அதுக்கு தேவையான தண்ணி 1க்கு 2 வீதம் போடுங்க. நான் 2 எடுத்துருக்கிறதுனால 4 போட்டிருக்கேன். 4 போட்டு நான் இது குக்கரை மூடி ஒரு 4 விசில் போதுங்க. அவ்வளோதாங்க, ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட கமகம புகார் சாவர் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாய் பாஜி. ஒன்றும் இல்லைங்க, அது அப்போனா ஒரு 2 பல்லாரி எடுத்துக்கோங்க, நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க, நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ வந்துட்டு குக்கர் எடுத்துகிட்டு இது அப்போனா அடுப்பில் எப்போது போல் ஏற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஜீரகத்தை போட்டுட்டு அடுத்தது பூண்டு போடுங்க. சாப் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பூண்டை போடுங்க. அதை வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நான் காமிக்க மறந்துட்டேன், சாரிங்க. ஓகே, இப்போ சாப்டு ஆனியன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். இதுவுமே கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணுங்க. ப்ரௌனிஷாக வந்தால் தான் அந்த ஃபுட்டு அந்த இது குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குங்க. அடுத்தது டொமேட்டோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. போட்டு அதையும் டோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து மசாலான்றது வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூளுங்க. இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆலு, அதாவது உருளைக்கிழங்கு நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணிக்காங்க. ஒரு உருளைக்கிழங்கு போதுங்க, ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்காங்க. அப்புறம் ஒரு அரைக்கீரை இருக்குல்ல, அதாவது தண்டிக்கீரை இருக்குல்ல, அரைக்கட்டு எடுத்துக்கோங்க. அரைக்கட்டு எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. அப்புறம் ஒரு இது இப்போ வெண்டிக்காய் வந்துட்டு ஒரு 5 பீசஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கேரட் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட கேரட் இல்லை, அதனால நான் சேர்க்கல. பட் ஆனால் அதையும் சேருங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் வந்து பாசிப்பருப்பும் 100 கிராம் கடலைப்பருப்பும், இதுதாங்க மெயினான இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு. இதை ஊற வச்சுட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதையும் இதில் வந்து கூட சேர்த்துக்கோங்க. கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு அதை அழகா சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து நல்லா கடையணுங்க. நல்லா மத்தில் கடைஞ்சி விடுங்க. நான் வந்து கரண்டிலே மிக்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் நல்லா மத்தில் கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகேங்க, நம்மளோட சாய் பாஜி ரெடி. இப்போ புகார் சாவர் பார்க்கலாங்க, ரெடி ஆயிடுச்சான்னு. ஓகே, நம்ம கம புகார் சாவர் ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் நெய்யை போட்டு அப்படியே கம்மன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து இது வெண்டிக்காய்னா பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆனால் இதில் வெண்டிக்காய் போட்டிருக்கதே தெரியாது, வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறது தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி ஒரு ஃபுட்டை நீங்கள் வந்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, இது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ஒரு மோர் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye!